உங்கள் வனாந்தரம் செழிப்பாக மாறப்போகிறது. உங்கள் வனாந்தரம் வயல் நிலமாக மாறப்போகிறது. காய்ந்து போன அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவார். எந்த இடத்துல இல்லைன்னு சொன்னீங்களோ அதே இடத்துல இருக்குது என்று சொல்லுவீங்க. அன்பு உறவுகளே, விடுவிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 105:41 கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆறாய் ஓடிற்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு கன்மலை போன்று காய்ந்த அனுபவத்தில் இருக்கிறீர்களா? வறண்டு போன அனுபவத்தில் இருக்கிறீர்களா? செழிப்பே இல்லாத சூழலில் இருக்கிறீர்களா? எல்லாம் முடிவுக்கு நேராய் போகிறது. அஸ்தமான சூழ்நிலை இருக்கிறேன், வனாந்தர அனுபவத்தில் இருக்கிறேன், காய்ந்த கரடு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உங்கள் சூழ்நிலையை, வறட்சியை, வறண்ட நிலையை பார்த்து வேதனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் தம்முடைய கரத்தை இன்றைக்கு நீட்டுகிறார். கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. இன்றைக்கு எந்த இடம் காய்ந்திருக்கிறதோ, எந்த இடம் வனாந்தரமாயிருக்கிறதோ அங்கேயே கர்த்தர் அற்புதத்தை செய்து ஸ்தோத்திரம் நீரூற்றுகளை உண்டு பண்ணுவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சூழ்நிலை நடுவில் இறங்கி வருகிறார். சூழ்நிலை மாறுகிறது. கர்த்தராலே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. God bless you.